கேக்குதாப்பா? கேக்குது கேக்குது கேக்குது. முடிவோட வந்திருக்கீங்க. என்ன நான் என்ன பாண்டாவை முடிவோட பாண்டாவை புழக்கறதுன்னு முடிவோட வந்திருக்கீங்க. ஏங்க அவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. அவன் சீன்ல இல்லைங்க. அவனுக்கு தேவை. இங்க பாருங்க, நான் அதுக்கு மதியம் ஏஜ் வந்து பார்த்த உடனே நிறைய பேர் என்ன டேக் பண்ணியிருந்தாங்க. அவனுங்களும் என்ன டேக் பண்ணி போட்டிருந்தானுங்க. ஓகேவா? அவன் எதுக்காக என்னை பத்தி பேசுறான்னு நீங்க நினைக்கிறேன்? அப்பதான் நான் அவனை அடிப்பேன். அப்பதான் அவனுக்கு ப்ரமோஷன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. அவன் ப்ரமோஷனுக்காக தான் அது பேசுறான். ஏன்னா அவனை பத்தி எவனுமே கண்டுக்கல. எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டியா? இவன் நான் குறுக்க சல்லி பைய. கரெக்ட். ஏங்க நியாயமா நீங்களே சொல்லுங்க. அவனை எவனா கண்டுக்கிறானா? இப்போ அவனா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். அவன் 100% எக்ஸ்போர்ட் எவனா அவன் கண்டுக்கிறது. அவன் 2021லயே எக்ஸ்போஸ் ஆயிட்டான். நான் என்ன சொல்றேன், நீ சீன்லயே இல்லையே, நீ இதுக்கு குறுக்க வரேன்ற? நான் விஜய் எல்லாம் போட்டு அடிக்கிறேன், நீ யாரு குறுக்க? கரெக்ட், நீங்க சொல்லு கரெக்ட். அவனுக்கு தேவை ப்ரமோஷனுங்க. இப்ப வந்து இப்ப அவன் என்ன பத்தி பேசினா எதுவும் கண்டுக்க மாட்டேன். நீ ரஜினியை தொடுற, நேரடியா அவனுக்கு ரஜினியை தொடுறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரடியா ரஜினியை பத்தி பேசுறதுக்குலாம் அவனுக்குலாம் வக்கே கிடையாது. தைரியமா ஓப்பனா இறங்கி இங்க இருக்கிற ரஜினி ஃபேன்ஸை டேக் பண்ணியோ இல்ல ரியாஸ் அகமது டேக் பண்ணி அவனால ட்வீட் போட முடியுமா? முடியாது. சட்டி கிழிஞ்சிரும். ஓகேவா? அதுக்கு ப்ரமோஷன் தேவைப்பா அவனுக்கு. அவனை யாரும் இப்ப இங்க அரசியல், இப்ப இந்த அதிமுக இந்த பக்கம் டிவிக்கு போட்டு பொழக்குது, இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து டிவிக்கு போட்டு பொழக்கறல, இவனுக்கு ப்ரமோஷன் தேவைப்படுது. அதுக்கு தான் இப்போ அங்க வந்து அவன் மண்டி போடுறான். இப்ப அவனை பத்தி இங்க நான் பேசணும், அதுக்கு அவர் சார் வந்து ப்ரமோஷனுக்கு. அவ்வளவுதான் அவன் எய்மே. ஏங்க டிஷர்ட் விற்கிறான்ல, ஆமா ஆமா ஆமா. அது பிசினஸ் வித்துட்டு இந்த பக்கம் எங்க வரான்? அவன் இங்கதான் வரான். இதுக்கு நடுவில் எங்க போனான்? பிக் பாஸ் வர டைம்ல எல்லாம் எங்க போனான் அவன்? அவ்வளவுதான் மேட்ரு. அவனுக்கு இப்ப ப்ரமோஷனுக்கு நான் தேவைப்படுறேன், அவ்வளவுதான். அவனை எவனும் கண்டுக்கல. அதுக்கு தான் இப்ப அதை பத்தி பேசுது, வேற ஒண்ணுமே கிடையாது. நியாயமா பார்த்தா கிரேசி பாயில பேசிருக்கணும். கரெக்டா? கிரேசி பாய் தான் அந்த ட்வீட் எடுத்து போட்டாரு இல்லையா, எடிட்டு. அதை எம்பல் பண்ணி போட்டது நானும் ஜிப்சியும். நானும் போட்டிருந்தேன். அப்ப பல பேர் எடுத்து போட்டிருக்கிறீங்க. ஆனா அவன் சொன்ன கேப்ஷனு ஜிப்சி போட்டிருந்தாரு. ஆக்சுவலி ஜிப்சி தான் போட்டிருந்தாரு. படுத்தே விட்டான ஐயா அப்படின்னு போட்டிருந்தாரு. கிரேசி பாய் வந்து 2 பார்ட் விட்டாரு, 2 பார்ட்டையும் போட்டாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டாரு, அப்புறம் அதை கோட் பண்ணி அவரே இன்னொன்னு போட்டாரு. அவன் ட்ரிகர் ஆகுறாங்க. அரசியல் இல்ல, நான் அரசியல் வேறுபாடு கருத்து நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கும் இல்லாமலாம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் வரும்போது ஒவ்வொருத்துக்கிட்டையும் முட்டி போடக்கூடாதுல்ல, ஒவ்வொரு எலெக்ஷன்லயா. அவன் முட்டி போடாத ஆளே கிடையாது, எல்லார்கிட்டையும் முட்டி போட்டாங்க. அவ்வளவுதான். அவன் காசுக்கு பேசுறவன், காசு கொடுத்தா அவன் எதை வேணாலும் திம்பான். அதுக்கெல்லாம் வந்து போயிட்டு அவன் வந்து இப்ப அவன் அடிச்சும் பார்த்தாச்சு. அவனா 2021 எக்ஸ்போஸுங்க, முடிஞ்சு போச்சு. அவனுக்கே இப்ப அவனால ப்ரமோஷன் பண்ண முடியாது. அதுக்குதான் இப்ப ப்ரமோஷனுக்கு என்ன மாதிரி ஆளுங்களே தேவைப்படுது அவனுக்கு. நெகட்டிவிட்டி மூலமா எனக்கு ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமா நாமளே இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசணும்ல. அவனே இந்த ப்ளூ டிக்கை வச்சு மாத்தி மாத்தி மண்டி போட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவான், ஒரு பக்கம் அப்படி சப்போர்ட் பண்ணுவான், திடீர்னு விஜய் திட்டுவான். இதே வேலையை தான் சுத்திட்டு இருக்கிறான். ஒரு ஸ்டாண்டிங்ல நிற்க மாட்டான், மல்டிபிள் ஸ்டாண்டிங்ல மண்டி போட்டுட்டு இருப்பான். இல்ல என்ன சொன்னானா, விஜய் ஒரு வீரர் சொன்னா பாருங்க, அது எனக்கு ரொம்ப எனக்கு காமெடியா இருந்துச்சு. புரியல. விஜய் ஒரு வீரன் சொன்னேன், வீரன். விஜய் வீரன் அவன் அப்படிதான் சொல்லுவான், சொல்லுவான். ஒண்ணு இல்லைங்க, அந்த பக்கம் போன ஸ்பேஸ்ல வந்து விஜய் அடிச்சிட்டான்ல, விஜய் இது பண்ணி பேசிட்டான்ல. அதனால விஜய் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானுங்களே. உடனே சிப்பு கிட்ட குடி போயிடணும். டண்டனக்கா சரக்கே காலைல போட்டு எடிட். அதான் உனக்கு வாழ்க்கையே. இன்னும் அடுத்த 3 மாசத்துக்கு டிவி கேட்கறவங்களுக்கும் டிவிக்கு சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கும் அதான் வாழ்க்கையே. ஏன் உனக்கு உண்மையிலே அரசியல் பேசணும், அபியூஸ் பண்ணாம ஒரு அரசியல் பேசணும், இல்ல வந்து வா பேசுவோம் அப்படின்னா தைரியமா வந்து பேச வேண்டியதானுங்க. நான் போனாலும் தெரிச்சு ஓடுறானுங்க, இல்ல நம்ம போய் லிசனர்ல மெயின் ஐடியில போய் லிசனர்ல உட்காந்தாலும் ரிமூவ் பண்ணி வெளில தூக்கி போடுறானுங்க. அரசியல் அபாய மாதிரி நினைக்கிறான் உங்களுக்கு. நீங்க ஒரு அபாயம் நினைக்கிறேன். இந்த அபாயம் இருக்குல்ல, அபாயம், டேஞ்சர். அவனுக்கு
சீக்கிரமா நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். இப்ப நீ உங்ககிட்டயே வந்து பேசுறானுன்னு வச்சுக்கோங்க, ஆறாமரை உட்காந்து பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு மேட்டர் தெரியாதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வெளியில தெரியாம அவனுக்கு பாத்துக்கிறானுங்க. விஜய்க்கு ஒரு மயிரும் தெரியாதுன்றது உங்க மேட்டர். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க கேக்குறீங்க, ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். நான் பந்தயங்கிட்ட சொல்றேன், அஜித் ஃபேன்ஸ் கிட்ட மிஞ்சி போனா அவனுங்க என்ன பண்ணுவானா, அந்த கம்பா கூல்ட்ரிங்ஸை தூக்கிட்டு வருவானுங்க. அதை தாண்டி உங்கள்கிட்ட வேற எதுவும் பேச மாட்டான். பாயிண்ட் வச்சு சொல்றேன் பூபதி, இதான் உண்மை. நீங்க அதிகபட்சம் உங்களை வச்சு சர்வேவே எடுத்திருக்காங்களே ப்ரோ. 12-13% வந்து கபிலனுக்கு தான் வந்திருந்தது. அதெல்லாம் நான் தான் இருக்கல ரொம்ப லீஸு. மேட்ரு என்னன்னா, அவனுக்கு விஷயம் தெரியாதுன்றது ஈஸியா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இல்ல அவங்க பண்றதெல்லாம் வேணா சொல்றேன், இது பண்ணிட்டு நான் பிரார்த்தனை பண்றாங்க. ஒரு நிமிஷம் கேக்குதா? ஹலோ. கேக்குதுப்பா, ஒரு கால் வந்துச்சு அதனால தான். சொல்லுங்க. ஓகே 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 சொல்லுங்க. அதான் ப்ரோ, காலைல எடப்பாடி அவர் பேசுனது ரொம்ப எனக்கு ஹேப்பி தான். எனக்கு எடப்பாடி பேசுனது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஒரு மேட்ரு ஒண்ணு நீங்க நல்லா கவனிக்கணும். அவனுங்க எதுக்கு இந்த பக்கம் டைவர்ட் ஆகிறான்னு உங்களுக்கு புரியுதா? யாராவது நோட் பண்ணீங்களா? ஏடிஎம்கே அங்க டிவிக்கே போட்டு பொழக்குதுன்ற மேட்ரு இங்க ஊர் முழுக்க தெரிஞ்ச மேட்ரு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றான்னா, அவனுக்கு தேவை இதுல இருந்து டிவைட் பண்ணி இந்த பக்கம் டிவில இருக்கிறது இந்த பக்கம் டிவைட் பண்ணி போகணும். கரெக்ட். அவனுங்களுக்கு இப்ப எய்ம் வந்து இப்ப இப்படி ஒரு நேரேஷன் ஏடிஎம்கே செட் பண்ணி வச்சுனாக்கா டிஎம்கே எல்லாரும் விட்டுருவாங்க. இவனுங்க அந்த செட் பண்ண நேரேஷன் மொத்தமா காலி. இல்ல அவரு அரசியல் தெரியலன்றதே நான் இதுல இருந்து சொல்றேனே. இப்போ இவனை வந்துட்டு ஏடிஎம்கே அடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போயிருந்துருக்கலாம்ல. இவனுக்கு அந்த அறிவு கூட இல்லை பாத்தீங்களா? நம்மள ஒருத்தன் அடிப்பான், ஏதாவது இது அரசியல்னா 2 பக்கமும் அடிப்பாங்க அப்படின்றது தெரியாம பைத்தியம். இதுதான் அவங்க கூட சொல்ற ஆட்கள் தாங்க. இவனுக்கு எதுவும் தெரியாது, சொல்ற ஆட்களை தான் நம்ம பிளேம் பண்ணோம். இவனை பிளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்றது நமக்கு அவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயோ தெரியும் நமக்கு. இவனை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஆசை காமிச்சு கூப்பிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? அவனை சொல்லணும் நம்ம. இல்ல அவனுங்கெல்லாம் இவனுக்கு அவன் ஆசை கட்டி கூட்டிருந்தான்னா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? ஆசை வந்துருச்சுங்க, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. அதுதான் நம்ம அப்பயே பேசணும், 24லயே அதனை பேசணும் நம்ம கட்சி ஆரம்பிக்கும். இதுதான் ஆரம்பத்துல நான் சொன்னேன். இங்க சோசியல் மீடியால ஒரு 10-20 பேரை வச்சுக்கிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை கொடுத்து அதை 4 பேர் நீங்க நம்பினாலதான், அதை தட்டி கேட்காதனாலதான் அந்த தைரியம் எங்க வந்து கொடுக்குது. இதை இந்த மாஃபியா குரூப்பை வச்சுக்கிட்டு, இந்த சல்லி பயிர்களை வச்சுக்கிட்டு நம்மளால சிஎம் ஆக முடியுன்ற அந்த தெனாவட்டு திமிரு வந்திருக்குல்ல, அந்த கொழுப்பு இருக்குல்ல, அந்த சூத்து கொழுப்பை குறைக்கணும். அது இப்போ சுத்தமா சல்லியா குறையுது. விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் சில பேர் பெரிய பட்டெக்ஸ் இருக்கிறவங்களாம் வருவான், டிஷர்ட்டை தூக்கிட்டு வருவான், பெரிய பட்டெக்ஸ் வருவான். டேய் நீ போ, உன்ன வர சொல்லு, நீ யாரு நடுல அட்டி பேசி, நீ ஓரமா ஒதுங்கு, நீ அவனை வர சொல்லு, சும்மா நடுல இல்லை வந்து என்கிட்ட பேசு, என்கிட்ட நீ யாரு, என்ன நீ யாரு முதல்ல எனக்கு தெரியல. சும்மா இங்க நேத்து வந்து கனிமொழி அவங்க போயிட்டு இதுக்கு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க, யாரு, ராகுல் காந்தியை. இங்கே சீட்டு பேரம் அங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆகும்போது தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் 30 கிட்ட சொல்றாங்க. 30+1 30 சொல்றாங்க. கன்ஃபார்ம் தான், 90% கன்ஃபார்ம் தான். ஃபேக்ட் ஒன்னு பேசணும். திமுகவால நான் ஒன்னு கேக்குறேன், எனக்கு நீங்க உங்களுடைய அரசியல் அறிவியல் புரிதல் எனக்கு சொல்லுங்க. திமுகவால காங்கிரஸ்க்கு லாபமா இல்ல காங்கிரஸால திமுக லாபமா? திமுகவால காங்கிரஸ் தான் லாபம். இதான் ஃபேக்ட், இதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இப்ப நீங்க இவங்களை பாய்ச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ரிவீட் அடிப்பாங்க. இப்ப நீங்க திமுக விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு நாடாளுமன்றத்துல நீங்க யாருக்கிட்ட வந்து நிப்பீங்க? இல்ல இந்தியா லெவல்ல அது இம்பாக்ட் ஆகும். அதாவது காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா இந்தியா லெவல்ல இங்க இம்பாக்ட் ஆகும் உங்களுக்கு.
நல்ல ஸ்ட்ராங்கா இந்தியா அதுதான் கூட்டணியில சொல்றேன். யார் ப்ரோ இருக்கா? இந்தியா கூட்டணியில காங்கிரஸ்க்கு அப்புறம் எது 2 பெரிய கட்சி? அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இங்க அதுதான் நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அது அங்க அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா டிமாண்ட் பண்றது, இவ்வளவுதான், நீ எவ்வளவுதான் பண்ணாலும் இவ்வளவுதான் அப்படின்றதுல இவங்க லிமிடேஷனோட இருக்கிறாங்க. 75 சீட்டு கொடுக்குறேன். நான் ஒன்று மேட்டர் சொல்றேன். நேற்று எஸ்எஸ்சி எதுக்காக அந்த பேட்டி கொடுத்தான்? பால்ஸ் நீங்க சொல்லுங்க, உங்க அரசியல் புரிதல் எவ்வளவுன்னு பார்ப்போம். நேற்று பெரியப்பா எதுக்கு பேசணும்? இன்னும் தூண்டில் போட்டு பாக்குறான். இல்ல பால்ஸ் நீங்க சொல்லுங்க. பால்ஸ் ப்ரோ இருக்கீங்களா? ஜெப்சி இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. எதுக்காக பெரியப்பா நேற்று பேட்டி கொடுத்தான்? அதுதான் மாநாடு படம் வரும்போது மாநாடு எப்படி போச்சுன்னு கேட்டா, இவர் தான் மாநாடு டைரக்டர், இவரை கேளுங்க அப்படின்னா போல. எனக்கு அவருக்கு சம்பந்தம் இந்த மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருந்துச்சு அந்த ஆடு. இப்ப வழியே வந்து நிக்குது. அதான் அபிஷியலா அவர் வந்து டிவிக்கு எந்த பொறுப்புல இல்லைல்ல. ஸோ அவனுங்க நினைக்கிறத அவங்க அப்பா மூலமா தூது விடுறானுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் மேட்ரு. ஏன்னா இவனுக்கு சொன்னா அபிஷியல் ஆயிடும். அப்பா என்ன நாளைக்கு பேக் ஃபயர் ஆனா கூட கணக்கு நம்மளுக்கு ஆகாது இல்ல. அது எங்க கட்சியில் சேராதவரு அவரோட கருத்து அப்படின்றவானுங்க. ஆமா, இதான் மேட்ரு. இப்ப என்ன பண்றாங்க? அதுல ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி 100 மைக் இல்ல 1000 மைக் வந்தாலும் நான் பேசுவேன்னாரு பாத்தீங்களா? பதிலுக்கு கேட்க வேண்டியதுன்னா, நான் பத்திரிகையாளரா இருந்தேன்னா அங்க மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாளர் தான், நான் ஒரே கேள்வி கேட்பேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா சொல்லி கேட்டான்ல பெரியப்பா எஸ்ஐசி. உன் புள்ள என் மைக்க பத்தல தெரிஞ்சு ஓடுறான். சிம்பிளா ஒரே கேள்வி முடிச்சிடும். முதல் மாநாடு நடக்கும்போது மாநாடு எப்படி போகுது என்னன்னு கேட்கும்போது, மாநாடு இவர் தான் டைரக்டர், அதை பத்தி எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னால்தானே இவரு. அப்புறம் பத்திரிகையாளரை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எஸ்ஐசிட்ட ஒரு கேட்கணும். உன் புள்ள நீ இப்ப மைக்கு பிடிச்சி நீ கேட்கறீல பேசுறீல, உன் புள்ள என் மைக்க பத்தாலும் தெரிச்சு ஓடுறான், அதுக்கு பதில் சொல்லு. இது இப்படி கேட்டான்னு வச்சுங்களேன், அது நீ என் புள்ளைய தான் இப்ப கேட்கணும். அப்புறம் என்ன மயிருக்கு நீ பேசுற? ஓடு. வயசான காலத்துல காசி ராமேஸ்வரர் ஓடிட்டு இருக்கலாம், அதே மாதிரி ஓடிட்டு. பெரிய இவர் அப்படி தேசிய அரசியல்வாதி. இவருக்கு அப்படியே 100 அரசியல்வாதிகளை தெரியும் சென்ட்ரல் ஸ்டேட்லயும். இவரு சொல்லுவாரா, அங்க உடனே அவருக்கு பூஸ்ட் கொடுப்பாங்களா, உடனே அவர் வாங்கி பாக்கெட்ல போட்டு பாறான். ஏதோ அடையார் வீட்டுல தான் இருப்பாரு. காலையில 8 மணிக்கு வாக்கிங் போறாரு எஸ்எஸ்சி. என்னமோ பையன் வீட்டுல இருக்கிற மாதிரி இல்ல சொல்றீங்க. இல்லங்க எஸ்எஸ்சி பாத்துருக்கேன் காலையில 8 மணிக்கு. சொல்லுங்க. இல்ல எஸ்எஸ்சி சாலிகிராமத்துல தான் இருக்கிறாரு. நான் பாப்பா அடிக்கடி அவரை. சாலிகிராமத்துல ஏற்கனவே இருந்த வீடு தானே, புது வீடு கட்டினாங்களா அந்த வீடு தானே? புது வீடு கட்டினாங்க. சாலிகிராமம் பழைய வீடு விஜய் ஆண்டனி வித்தாச்சு. இல்ல பால்ஸ் டாக்டர், இது அடையார்ல இருக்காரு டாக்டர். ஆமா, சாலிகிராமம் வீடு வந்து விஜய் ஆண்டனி வாங்கிட்டாரு. இல்ல வருவாரு, அப்பப்ப வராரு. அடையார்ல இருக்கிறாரு. கரெக்டா அம்பிகாபுரம் சிக்னல் பக்கத்துல அந்த இது இருக்குல்ல, வீடு இருக்குல்ல. இப்போ ஒரு வீடு புதுசா இது பண்ணாங்களே, ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க. புது வீடு ஒண்ணு குடி போனா அது சொல்றாப்ல. ப்ரோ அந்த சவுண்ட் கேக்குது ப்ரோ. இந்த வருஷம் அதுல கூட எச்சப்பையன் போல பாத்தீங்களா? அதுதாங்க. அதாவது அவன் வந்துட்டு வாழ்த்து சொல்லணும்னா சொல்லியிருப்பான், அதெல்லாம் பின்னாடி நடந்திருக்கும். அதுல ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து பூஜை பண்ற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அத வந்துட்டு யாருன்னா சொல்லிருவாங்களோன்ற பயத்துல இவன் வந்துட்டு போகாம சுத்திட்டு இருந்தான். நமக்கு அவங்களுக்குள்ள என்ன ஈக்குவேஷன் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனாலும் இவன் போல பாத்தீங்களா, வெறும் அதான் ரீசனா இருக்கும். ஏன்னா அவங்க பூஜை பண்ணுவாங்க, இவன் வந்துட்டு அந்த பூஜையில கலந்துக்கிட்டா வந்துட்டு இவனை வந்துட்டு பிராண்ட் பண்ணுவாங்கன்ற காரணத்தினால்தான் அவன் போல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நிறைய கட்சியில அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நம்ம அது எதுவும் சொல்லல. பட் ஆனா இவன் அது கூட போகாம இருக்கானே, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தற்குறியா இருக்கான் இவன். அந்த அவருக்கும் இருக்கும் இல்லைங்க. நீங்க நம்ம அவருக்கு தப்பு சொல்றோம், ஆனா வந்துட்டு அவருக்கு எப்படின்னா, ஏண்டா உன்னை வளர்த்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீ எனக்கு, அதாவது இப்போ இருக்கிற அந்த விஎம்ஐ வந்து டிவிக்காவா மாறி இருக்கு. அந்த விஎம்ஐல ஃபுல்லா இருந்தால்தானே கண்ட்ரோல். அப்போ எனக்கு ஏன்னா ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கலாம்ன்றது இருக்கும்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அதனால பேசியிருப்பாரு. ஜிப்சி என்ன நீங்க பண்ண வேலைக்கு என்ன திட்டிட்டு இருக்கிறான்? அவனை விடுங்க கபிலம் ப்ரோ.
ஏங்க ஒரு ஆளு நீங்க சொன்ன வார்த்தையை ஏங்க நீங்க போட்ட கேப்சரை சொல்லிதாங்க அவன் என் மேல காண்டாகிறான். ஆமா, நான் அடிக்கடி அவனை அப்படித்தான் போடுவேன், நிறைய வாட்டி அப்படித்தான் போடுவேன் அவனை. ஆமா, ஏன்டா டேய் உனக்கு ஜிப்சி ஐடிக்கும் கபில் ஐடிக்கும் தெரியல. ஆக்சுவலா சண்டைக்கு நீங்க தான் வேணும், புரியுதுங்களா? நீங்க என்ன கீழே லிசன் பண்ணிட்டு இருந்தீங்களா நேத்து? ஆமா, இவரு பெரிய இவரு அவருக்கு எவனோ இல்ல ஒருத்தன் பாஷா பாய், போட்டு விட்டான். இல்ல கிரேசி பாய் போட்டாரு அவன் போல. கிரேசி பாய் ரெக்கார்ட் இல்லைங்க, பண்ணி போட்டாரு, நாங்க எம்பல் பண்ணி தான் போட்டோம். அது ஓகே ப்ரோ. இல்ல நேத்து அவன் சொன்னால கீழே கபிலன் இருக்கான் அப்படின்னு தானே ஆரம்பிச்சாரு. அவன் ஆரம்பிச்சான்ல, ஆமா அவன் அது ஸ்பேஸ் கேக்குறான். நைட் ஆமா, நான் 10:30 அவர் மணிக்கு அப்படியே வந்து வந்துட்டு அறுத்து கிழிச்சிடுறாரு, இல்ல நாங்க ஒரு அப்படியே நிமிஷம் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இல்ல பாஷா பாய், நேத்து 10:30 மணிக்கு நான் இங்க ஸ்பேஸ் போட்டு உட்காந்துட்டேன். ஓகே ஓகே, இந்த அவன் கபிலன் பார்த்துட்டு போயிருப்பான். அவன் அப்பெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பான். இந்த கபிலன் ப்ரோ கதறல் சத்தம் அதிகமா இருக்கு போல இருக்கு இப்போ ஒரு 2 நாளா. ஆமா, ஏடிஎம்கே வந்து அது நினைச்சத விட கொஞ்சம் வைப்ரண்டா அடிக்கிறாங்க, வாயிலே மிதி மிதி மிதிக்கிறாங்க, கேப் போட படிக்கிறாங்களா, கொஞ்சம் திகறிட்டானுங்க பசங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்திருந்தது, கெட்ட கெட்ட வார்த்தையில போட்டு கல்ல தூக்கி வீட்டுல எறிகிற மாதிரி எரிஞ்சு, நீ வெளியில வாடா ஆமாப்பா. பனையோர் வீட்டுல இருந்துன்ற மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. லீடிங்ல இப்போதைக்கு வந்து என் ஓட்டுலாம் லீடிங்ல வந்து சீமான் இருக்காப்புல, சீமான் கட்சி இருக்கு. 2வது ஏடிஎம்கே வந்துருச்சு. கொஞ்ச நாளா கட்சியே இல்லாம இருந்தது, வந்துருச்சு, மேல வந்துகிட்டே இருக்கு. செமையா அடிக்கிறாங்க போட்டு. அப்புறம் எப்படா பேசிட்டு இருக்கேன் இப்போ? இப்பதான் கொடுத்தாரு. நேத்து என்ன ப்ரோ உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்து ஸ்பேஸ் போர்டு அடிச்சிட்டு இருந்தாரு, யார் அவரு? அப்படியா? நான் ஏதாவது வண்டியா கேட்டுற போறேன். கமெண்ட்ல உட்காந்து கபிலம் ப்ரோன்னு காட்டி குடிக்கிறியா, அப்புறம் எவன்டா வருவான்? அறிவு இருக்கா? துரோகி நீ தானே அந்த துரோகியாடா? இல்ல ஐயா ஸ்பேஸ் போட்டீங்க, எதுக்கு உங்க ஐடி உள்ள இருக்கு? என் ஐடி அங்க லிஸ்ட்ல இருக்கு, ஸ்பேஸ் என்ன இருக்கு? நீ பாட்டு கமெண்ட்ல மட்டும் போட்டு போற, அப்புறம் எப்படா வருவான்? எப்போதுமே இல்ல, நான் வந்து டிஎம்ல டீசென்ட்டா சொன்னேன், டேய் மூடிட்டுறா அப்படின்னு. உங்களோட ஸ்பேஸ்ல உங்க ஸ்பேஸ்ல ஒரு மியூசிக் வந்துருச்சு, அதுலதான் நானே கண்டுபிடிச்சேன். அதான் சொல்றேன், அன்னைக்கே சொன்னேன் ப்ரோ மண்டை மேல கொண்டே மறந்துடாதீங்க, உங்க ஐடி உள்ள இருக்க கூடாதுன்னு. கேட்டீங்களா? நீங்க இருக்கிறது நான் மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு டவுட்ல தான் வந்து கேட்டாங்க என்கிட்ட. டவுட் இருந்தாலும் அந்த மியூசிக் வரும்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல. ஆமாங்க, அது ஒரு இம்சைங்க, அது ஒரு இம்சையாச்சுங்க. இருந்தாலும் நான் உங்களை பாராட்டுறேன். அந்த 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 வெறி இருக்கணும், அணியை பிடிக்கணும் அப்படின்ற இருக்கணும். ஆமா, 24 மணி நேரம் இருக்கணும் கவில. இப்ப அதர்லைசன்ஸ்ல ஒரு தடியும் கேட்டுட்டு இருப்பான், என்ன ஒரு சூத்து மூட்டை தடியும் கேட்டுட்டு இருப்பான். அந்த தடியும் சோறு தான் திங்கிறான்னா இந்நேரம் மைக் கிட்ட வந்துருப்பான் ஜிப்சி. சரி வந்தானா யார் பேசுவீங்க? நீங்க பேசுறீங்களா, யார் பேசுவீங்க? ஆமா, அது பெரிய இவரு இந்த நாய் மொன்ன நாய் வர சொல்லுங்க முதல்ல மேல. அது எப்படிங்க, எனக்கு ஒண்ணு புரியலைங்க. அவன் நம்ம ஸ்பேஸ் ஏங்க நம்ம பேசுறத ஒட்டி கேட்டிருக்காங்க. பாஷா பை முந்தானத்து போட்ட ஸ்பேஸ ஒட்டி கேட்டிருக்கான்டா. ஆமாமா, இல்ல ஒட்டி கேட்டுட்டு போய் சொல்லிருக்காங்க, அவரு பனையூர்காரனுக்கு அவரு வரமாட்டாராம், இவரு தூது அனுப்புறாரு, இவரு வந்து இங்க டைரக்டா வர மாட்டாராம், இவரு அந்த முனையில உட்காந்து குறைச்சிட்டு இருக்காரு. அந்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முந்தா நேத்து ஸ்பேஸ் போடும்போது ஜிப்சி, நான் வந்து நேத்து ஸ்பேஸ்ல வந்து அரசியல் இவங்க எப்படி பண்றானுங்க, இந்த சைட்ல என்ன பண்றானுங்க, இவனுங்க மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத நான் வந்து ஓபன் பண்ணி பேசினேன் ஜிப்சி. இது உட்காந்து இங்க இருக்கிற கேட்டவங்களுக்கு யாருக்கு வேணாலும் ஞாபகம் இருக்குமோ இருக்காது, பேசினா எனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? நான் அரசியல் கிளாஸ் எடுக்கிறேன் இங்க. நான் என்ன சொன்னேன், இங்க டார்கெட் டிவிக்கு ஏதாண்டா, மற்ற கட்சியில டார்கெட் கிடையாது, திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ நமக்கு டார்கெட் கிடையாது, டார்கெட் டிவி கேண்டதான் நான் சொன்னேனா இல்லையா? சொல்லிட்டு இந்த வார்த்தை அப்படியே சொல்றான். என்னன்னா நான் எல்லாரையும் திருப்பி விடுறேன்னா வவுத்திருச்சலா இருக்கு இப்ப அவனுக்கு. இல்ல ஏன்டா நாயே, நாங்களே ஓப்பனா சொல்லிட்டோம், எவன் அவனை அடிக்கிறானோ அவனுக்கு தான் எங்க ஓட்டு அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டோம். அது என்ன நீயே கண்டுபிடிச்ச மாதிரி அவன் எல்லாரையும் சேர்க்கிறான், அவனை நம்பாதீங்க அப்படின்ற லூசு கபோதி. நாங்க தான் எல்லாரையும் வாழ்ந்துறோம்ல, அப்புறம் என்ன நீ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமா ஜிப்சி, கட்சி ஆரம்பிச்சாலும் தைரியம் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு 41 பேர் இது வரைக்கும் யாராவது கொண்டிருக்காங்களா ஜிப்சி? இல்ல கபிலன், அதுலயே அவன் பைத்தியம் உலக வச்சிருந்தான், அதை வேற உட்காந்து ஒரு 10 பைத்தியம் உட்காந்து கேட்டிருந்தானுங்க. அவன் எல்லாரும் சேர்க்கிறான்னு சொல்றான், அதுக்கப்புறம் அவன் எல்லாம் திமுகவை எப்படி அடிச்சுக்கான்னு தெரியுமா,
டேய் நீ அவன் திமுக காரன் எல்லாரையும் சேர்க்கிறேன்னு சொல்ற, திமுக காரரையும் திமுக காரனுக்கு ஆப்போசிட்டாவும் பிராண்ட் பண்றாங்க. ஏதாவது உள்ள சொல்லடா, அப்பதான் எல்லாம் நம்புவாங்க. அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தான் உட்காந்து. ஏன் ஜிப்சி, நான் என்ன உட்காந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது 2021 ஐயா கமலஹாசன் அவர்கள் ஆதரவாக ரஜினி அவர்களே, சூப்பர் ஸ்டார் அவர்களே, நீங்க கமலஹாசனுக்கு ஆதரவா வந்து நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல, கட்சியும் ஆரம்பிக்கல, அதனால நீங்க கமலஹாசனுக்கு ஆதரவா வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நானே ட்வீட் போட்டேன்னா, இல்ல அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணி இவன் ட்வீட் கேட்டான், வாக்கு கேட்டானே, ட்வீட் போட்டு இதே தலைவரை தான் டேக் பண்ணி ட்வீட் கேட்டான். அந்த ட்வீட்லாம் இருக்கு. இல்ல அந்த கீழே யாராவது ஏடிஎம்கே இருந்தா சொல்லிடுறேன், இந்த மொன்ன நாயி ஏதாவது அமௌண்ட் தான் ட்ரை பண்ணுது, உங்க பக்கம் வருவான், அந்த நாயிட்ட ஒரு பைசா கொடுக்காதீங்க, வாங்கிக்கோங்க பாவம். விருப்பமனு தாக்கல் இது ஆயிடுச்சா கமலம் ப்ரோ? விருப்பமனு இன்னும் கொடுக்கல. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் விருப்பமனு. கமல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு 50,000 அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. இங்க டிவிகே ஸ்பேஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. டிவிகேவா இல்ல இந்த வேற ஏதோ கட்சியான்னு தெரியல, 2 கோடி ஏதோ போடுற மாதிரி 2 கோடி பார்த்தேன். ஏடிஎம்கே மட்டும் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேற யாரும் அந்த பண்ண மாட்டாங்க. இல்ல டிவிகே 2 கோடி எங்கயோ பார்த்தேன் நான். அது ஆமா, நான் கேட்ட ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. விருப்பமனு 2 கோடி, விருப்பமனுக்குலாம் 2 கோடி கொடுத்தா அப்புறம் எம்எல்ஏ சீட் வாங்குறவனுக்கு கேக்குறவங்க 2 கோடி கொடுக்கணும். அப்பேற்பட்ட விஜயகாந்த் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் வித்தான் ஆளு விருப்பமனுவை. 1 லட்சம் 1.5 லட்சம். கமலம் நீங்க வா கமலம் ப்ரோ, அவ்வளவுலாம் இல்ல. விருப்பமனு எல்லாம் கண்ணால வாங்கிருக்காங்க. 5000 10,000 வரும். இல்ல சார், 50,000 வரைக்கும் வாங்குவாங்க. இல்ல சார் வாங்கிருக்காரு. இல்ல அசோக் சார் மாமா வாங்கிருக்காரு 1.5 லட்சத்துக்கா? 1 லட்சம் ரூபா விருப்பமனு. எனக்கு ஒரு வாங்கிட்டாங்க யாராவது. அது ஃபண்டிங் தனியா கொடுப்பாங்க கமலம் ப்ரோ, அது எல்லாம் கிடையாது. அது இது வந்து சும்மா நேம் கொடுக்கறது தானே, அது அந்த ஃபார்முக்கு சொல்றேன். ஏன் வாங்குறாங்கன்னா தலைவரை 1-to-1 பேசலாம் அப்படின்றத ஒரு சிலர் விருப்பமனுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்ஸ் அதை வாங்கியாச்சுன்னா அதுல ஃபண்ட் ரீஃபண்ட் நாட் ரீஃபண்ட். ஓகே கரெக்ட் தானே நான் சொல்றது? நான் உங்களுக்கு இப்ப வரக்கூடிய இப்ப இந்த எலெக்ஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க விருப்பமனு அதிமுக டைம்ல அந்த அம்மா இருக்கும் போது விருப்பமனு வாங்கும் போது 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் இந்த ரேட்ல போகும். இந்த ரேட்ல நான் பார்த்திருக்கிறேன். நான் சொல்றது மினிமம். விஜயகாந்த் இதுல நல்லா ஞாபகம் இருக்கு. 2வது தடவை எலெக்ஷன், முதல் தடவைலாம் அல்டிமேட், 2வது தடவை இன்னைக்கு 2வது தடவை சட்டமன்ற தேர்தல் எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க. நல்லா எனக்கு தெரியும், கண்ணால பார்த்தேன். என் மாமா வாங்கினாரு. இல்ல ஆக்சுவலி மேபி அது வந்து சில டைம் வந்து அந்த இது கொடுப்பாங்க பாருங்க, விருப்பமனு கொடுத்துட்டு அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இல்ல விருப்பமனுக்கே கொடுத்திருப்பாங்க. 1 லட்சம் சின்ன இல்ல அசோக் சார் விகடன்லயே போட்டிருக்காங்க 2 கோடி ரூபாய்க்கு டிடி எடுத்து கொடுக்கணுமா? எதுக்கு? சீட்டு வேணும்னா. அவங்களுக்கு 100 கோடி வியூஸ் வருங்க, அதனால அவங்க போட்டு பண்ணி ஆகணும். அவனுக்கு இப்படிதான் சொல்லுவானுங்க. அவனுங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அவ்வளவுதான். அவங்க அதாவது 10,000 ரூபாய் கூட இல்லாத மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பானுங்களா, 2 கோடி ரூபாய் விருப்பம் பண்ணுவான். அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? முதலாங்க அசோகனை விருப்பமனுங்கிறது தொகுதியை பொறுத்து வேல்யூ அதிகமாகும். சரியா? இந்த தொகுதியில நல்லா சம்பாதிக்கலாங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கு. அந்த 2 கோடி யாருக்கா இருக்குன்னா எம்எல்ஏ சீட் கன்ஃபார்ம் பண்றாங்களா அவன் 2 கோடி கட்சிக்கு தரணும்னு சொல்லுவாங்க. விருப்பமனுக்கு 10,000 20,000 30,000 அப்படிதான் இருக்கும். உனக்கு எம்எல்ஏ சீட் வேணும் 2 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சொன்னேன் விருப்பமனுன்றது, ஏன்னா எல்லாருமே அது கட்டி வாங்குவாங்க. ஒரு தொகுதியில 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு வாங்குவாங்க. சில பேர் வந்து தலைவர் இங்க நிக்கணும்னு சொல்லிட்டே கூட கட்டுவாங்க அந்த ஃபார்ம். அதுதான் கட்டுவாங்க. ஆமா இல்ல இதுல மெயினா திமுகவும் அதிமுகவும் எதுக்காக விருப்பமனு தாக்கல் பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து இருக்கேன்னா எனக்கு 10,000 கொடுத்து நான் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட 1-to-1 பேசலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசலாம். நீ என்ன பண்ணிருக்க, நான் கட்சிக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு காட்டலாம். நமக்கு லக்கு இருந்தா திடீர்னு நம்ம நிக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி 1-to-1 பேசணும்னா அது எல்லாரும் ஆகாது. அது அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது ஷார்ட் லிஸ்டுக்கு ஒரு 5 பேர் அவங்க அந்த குழு. இது பர்பஸ் என்னன்னு சொல்ல வரேன். இந்த விருப்பமனோட பர்பஸ் என்னன்னு சொல்ல வரேன். ஏன் நிறைய பேர் வாங்குறாங்கன்னா பர்பஸ் என்னன்னா, தலைவருக்கு 1-to-1 பேசலாம். ஆனா இந்த டிவிகே தலைவர் வந்து வரமாட்டான். விருப்பமனுக்கு கொடுத்து பேசுறதுக்கு, நிர்வாகிகிட்ட பேசுறதுக்கு வரமாட்டான். அது ரைட். இவங்க வீடியோ கால்ல பண்ணுவானுங்க. அது கூட மொசகுட்டி கோஸ்ட் வாங்கிருங்க.
மைக் கொடுக்கணும். வாய்ப்பு இருக்கு. பாண்டா சொல்லியிருக்கானா கபிலம் ப்ரோ? என்னன்னு? இல்ல ஏதோ இப்ப சொன்னீங்களா, அது பாண்டா சொன்னதா? எது? இவங்க ஆள் திரட்டுறாங்க ஏதோ சொன்னீங்க. நான் இங்க ஸ்பேஸ்ல டிவிக்கே தான்டா டார்கெட்டு, மற்றபடி இங்க திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ டார்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லி நேத்து நான் பேசியிருந்தேன். அது லிசனர்ல உட்காந்து கேட்டிருக்கு நாய். ஏங்க அது எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்களே. அது நேத்து தான் கேட்டிருக்கு போல இருக்குது. அத சொல்றானா அவன்? இத இங்க கேட்டுட்டு அவன் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அங்க போய் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்து. அத ஒரு 10 பேர் கேட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா இங்கதான் ரெக்கார்டிங் இருக்கு, அதை நீ கேட்டா தெரிய போகுது நாய. இது ஏன்டா போய் அங்க சொல்ற நாய்? அதெல்லாம் சொல்லுங்க, அவன் கால் உள்ள மாதிரி சொல்லுங்க. பனி வைக்கிற நாயே, பனி வைக்கிற நாயே, கேக்குதா நாயே? கபிலன் இது நீ 2024 விக்கிரவாணி மாநாட்டுல இருந்தே சொல்லிட்டு இருக்கியே, இது இப்பதான் இந்த நாயை கண்டுபிடிக்குதா? 2023ல இருந்தே நான் அவன் எப்ப கட்சி ஆரம்பிச்சா நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் ஜெராட். நானு 2024 பிப்ரவரியில தான் ஆரம்பிச்சான். அதான் நான் அப்பையில இருந்தே வச்சுக்கிறேன். என்னடா அதையோட சைனாக்காரன் என்னத்தையா கண்டுபிடிக்கிறான் நாய், நீ இதைதான் இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? அது என்னன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு, எல்லா பக்கமும் அடி விழுதா, சப்போர்ட் எங்கேயுமே வரல. ஒண்ணு. ரெண்டாவது, இவன் பேசின ரெக்கார்டிங் கிரேசி பாய் எடுத்து போட்டார்ல, அது நானுக்கு நிறைய பேர் இங்க எடுத்து போட்டோம்ல, அது வந்து அவனுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அவனுக்கு உடனே விஜய் ஃபேன்ஸுக்கு ஏத்தோம்னா அப்புறம் காசு வராதுல்ல. இல்ல எனக்கு பறவை முடியுமா காமெடி தான் வருது. எனக்கு ஏன்டா இதே ஒரு நாள் ஓட்டிக்கிட்டு இருந்த ராத்திரி முழுக்க இதுதான் ஓட்டிட்டு இருந்திருக்கான் போல. அது ஒண்ணு இல்ல, ப்ரமோஷன் வேணும் சொல்லட்டும். ஏன்னா அவனை பத்தி பேசணும்னா பதிலுக்கு அவனை அடிச்சு நான் பேசுவோம்ல, இப்ப அவனுக்கு ப்ரமோஷன் ஆகிடும்ல. அவனுக்கு ப்ரமோஷன்லாம் முக்கியம். அவனுக்கு ப்ரமோஷன் ப்ரோ பிஸ்மிஸ் கூட நல்லா ரீச் ஆயிடுச்சு போல இருக்கு. காலையில பார்த்தேன், என்னப்பா எல்லாம் பிஸ்மி மேட்டர் எல்லாரும் எடுத்து போட்டிருந்தீங்க. இன்ஸ்டா வரைக்கும் போச்சு. இன்ஸ்டால ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒத்துமையா ஒரு 10 பேரு பேசாம குரூப் ஆரம்பிச்சிடலாமா? எங்க இந்த சபரி? இல்ல குரூப் எல்லாம் வேண்டாம், ஆர்கானிக்கா நடக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. இல்ல கபிலன் ப்ரோ ஆரம்பிங்க. கபிலன் வகையாரான்னு இவன் நமக்கு தேவையா? அதெல்லாம் வேண்டாம் கபிலன். அப்படிலாம் ஆரம்பிச்சல உருப்பட்டது கிடையாது, அப்படியே இருக்கட்டும். இல்ல பால்சனை அதான் கேட்கணும். கபிலன் இந்த ரெட் டிராகன் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? அப்படி ஆரம்பிச்ச கூட அதுக்குள்ள அவனை போடாதீங்க. எல்லா ஸ்கிரீன்ஷாட்டையும் முதல் ஆள் அவனதான் இருப்பான். இல்ல கபிலன் ப்ரோ வரலாறு திரும்பி பாருங்க, அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்குறேன், நான் கத்து கொடுக்குறேன், நீ கவலைப்படாது. அதாவது வாழ்க்கையில அதிகமா பேசக்கூடாது, அளவா பேசினா வாழ்க்கை உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கும். அதிகமா பேசினா விஜய் மாதிரி தான் உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கும். எங்க அவன் எங்க பேசுறான்? அவன் பேச மாட்டானே. பேச்சுடா எடப்பாடி விஜய் ஒரு ஆக்டர்ன்டாப்லங்க. இல்ல நான் கொஞ்சம் எடப்பாடி சாரமா கொஞ்சம் எடை போட்டுன்னு நினைக்கிறேன். நான் எடப்பாடி கொஞ்சம் சாரமா எடை போட்டுன்னு நினைக்கிறேன். யோசிக்கவே இல்ல, போற போக்குல அப்படி டப்புன்னு அடிச்சு விட்டாப்ல. பாத்தீங்களா இன்னைக்கு சாயங்காலம்? அது ஐயா எடப்பாடி அவர் வந்து பார்த்தா அப்சல்யூட் பொலிட்டிஷியன். விஜய் மாதிரி இருந்தா என்ன தற்கொலையா அவரு? பாஸ் நீங்க அதை நோட் பண்ணீங்களா ஜிப்சி? போற போக்குல 2 தட்டி விட்டாப்புல, அவ்வளவுதான். அவன் பெரிய பில்டப்போ பெரிய ஒரு இதுவோ இவனுக்குலாம் அந்த இதெல்லாம் கொடுக்கல. இவனா 40 பேர் இறந்தாங்களே, என்ன அவரு ஒரு டீசெண்டா முடிச்சு விட்டாப்புல. அதாவது அவன் ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு கொலைகாரன்றதை சொல்லிட்டாப்புல டீசெண்டா. ஆமா, நான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னும் போக போக நான் என்ன சொல்றேன், எடப்பாடி எல்லாம் பேசக்கூடாது, விஜய்க்கு பதிலடி கொடுக்கறலாம் எடப்பாடி கொடுக்கூடாது. கீழே இருப்பாங்கல்ல அமைச்சர்கள், அந்த லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் பேச விட்டுறணும். மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி அவங்கதான் ஆக்சுவலி பேசிட்டு இருக்காங்க. அந்த வளர்மதியை பேச விடுங்க, கேட்டாங்க. வளர்மதி அக்கா விட்டு பேச விடணும். சரஸ்வதி ஏதோ அட்டாக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் 2 நாள் முன்னாடி சரஸ்வதி பண்ணாங்க. அவங்க டிபேட்ல பேசியிருந்தாங்க, சரஸ்வதியும் பேசியிருந்தாங்க. ஆமா, ரொம்ப நாளா நம்ம டிபேட்டுக்கு வரவே இல்ல சரஸ்வதி. கட்சி அவங்க இப்போ வந்திருக்காங்க. ஆனா வளர்மதி பேசினா செம்மையா இருக்கும். வளர்மதி எல்லாம் பேசினா இவன் ஓடுறாங்க, கட்சி க்ளோஸ் பண்றோம், கிழிச்சு விட்டுரும். அந்த அம்மா டார கிழிச்சு விட்டுரும். இல்ல கபிலன் ப்ரோ யோசிச்சு பாருங்க, இந்த சைடு வந்து வளர்மதி அக்கா, அந்த சைடு கிருஷ்ணமூர்த்தி அண்ணா எப்படி இருக்கும்? யாரு மைக் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணீங்க? சாரி கோஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க ஜிப்சி, மைக் பத்தல. பண்ணிட்டேன். இல்ல கபிலன் ப்ரோ யோசிச்சு பாத்துக்கங்க, இந்த சைடு ஏடிஎம்கேல வளர்மதி அக்கா, அந்த சைடு டிஎம்கேல கிருஷ்ணமூர்த்தி அண்ணன். அவ்வளவுதான், விஜய் சாப்டர் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் சாட்டை,
இந்த இந்த பக்கம் பாம்குமார் பேசுவாப்ல, அதை பாத்துங்க. ஏங்க அவன் வேற காலை கழுவாம கேமராக்கு நேரம் காலை வைப்பாங்க. அத வேற ஸ்டேட் அவன் பாருங்க, பாக்கணும். எங்க போய் நான் தொலைஞ்சானே என் தெரியல தொகுதியில அவன். எதிர்பார்க்கிறேன். இல்ல நானு என் தொகுதியில XIRS தான் நிக்கிறாப்ல அருண்ராஜ். அவருக்கு சப்போர்ட்டா லயோலாமணி வரணும். ஏன்னா நானும் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் தான், ஜாலியா இருக்கு, எனக்கு என்டர்டைன்மெண்டா போகும். ஒண்ணு வரணும் பண்ணிடுவோம்ப்பா. எதிர்பார்க்கறேன், வர நான் மாட்டேங்கிறான். நேற்று தான் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னேன். என்னன்னா, கீழே லிசன்ல இருக்கிறவங்க உங்களுடைய மாவட்டத்தில் நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்ல மல்டிபிள் பர்சன்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க மாவட்டத்தில் எந்த கட்சி வேட்பாளர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அங்க என்ன பேசிக்கிறாங்க, சும்மா நான் போல் நடத்தல, உங்க கருத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இது ஒரு சாம்பிள் பீஸ் தானே. என்ன அவனும் போல் நடத்துறான், நம்ம ஸ்பேஸ்ல போல் நடத்திட்டு போடுவோம். ஏன் ஜிப்சி? இல்ல எனக்கு புரியல, நீ என்ன ஆமா ஆமா அப்படி போயிடலாம். டிவிகேக்கு ஐடியா கொடுத்துனுக்கிறியா? பூம்புகார் தொகுதி ஏடிஎம்கே இல்ல ஜலட்டா பல்ஸ்ன்றது பல்ஸ். சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க தமிழ். எங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 6 தொகுதி இருக்கு, 6மே ஏடிஎம்கே தான் கிருஷ்ணகிரியா இந்த டைம். ஆமா. ஓகே ஓகே ஓகே. யாருக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அங்க? அதான் அன்னைக்கே நான் சொன்னேனே உங்ககிட்ட சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அதனாலயா? சரி 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 சரி. ஓகே ரைட். இந்த நவாபுக்கு கொடுப்பாங்களா? இப்ப திமுக இருந்து வந்திருக்காங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்களா கிருஷ்ணகிரியில? தமிழ் உங்களை தான் கேக்குறாரு, உங்களை தான் கேக்குறாரு. இல்ல மத்த தொகுதி கொடுக்கிறாரு. அது ஒண்ணு இல்ல, என்ன தொகுதி? அது அவங்க அவங்க சொந்தக்காரங்க போட்டியிட இது பண்றாங்களாம், அத சொல்றாப்புல, வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆமா ஆமா. யாரு இது நாய்ஸா இருக்கு? கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்களா? நாய்ஸா இருக்கு. ஒண்ணு இல்ல மனோ, அவர் வந்து அவங்க சொந்தக்காரங்க ஏடிஎம்கேல இருக்கிறாரு, சித்தப்பா இருக்கிறாரு. அவர் வந்து சீட்டு இந்த இடம் எப்படியா வாங்கணும்னு நினைக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதான் சொல்லியிருந்தாப்புல தமிழ். அவர் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல, சீட்டு கிடைக்கல, இந்த தடவை எப்படியா சீட்டு கிடைச்சிடும் நம்பிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னாப்புல. கிரேசி பாய்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும். கிரேசி பாய், நம்ம அண்ணன் இன்னைக்கு காவடி எடுத்து ஒரு ஆட்டம் ஆடி இருப்பான். அப்படியே அந்த வடிவேல் காவடியை போட்டு ஒரு மீன் வரும்னு எதிர்பார்த்தா வரல, இல்லைன்னா அதை போட்டு விடுங்களேன். தேங்க்யூ. ஆரம்பிங்க. ஒரு அக்கா பேசினாங்க ஜிப்சி, அந்த ஏடிஎம்கேல ஒரு அக்கா ஒண்ணு பேசினாங்க. நான் அந்த ஸ்பேஸ் அவங்க ரெக்கார்டிங் போட்டேன். அவங்க நல்லா பேசுறாங்க, அவங்கள தடுக்காம விட்டா அவங்க பாட்டு நல்ல ஃப்ளோல போவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு மக்கள் பேசுறாங்க, இவனை பார்த்து மென்டல்ன்றாங்க, கத்திட்டு இருக்கான் மென்டல் அப்படின்றாங்க. இப்பதான் போஸ்ட் போட்டேன், இவன் ஒரு மனுஷனாவே மதிக்கல. அட்லீஸ்ட் நம்மளால கொஞ்சம் கூட வச்சிருந்தோம் இவனாலும். ஆனா ஒண்ணு சொல்லுறேன், இந்த அரசியல்வாதிகள் அவனை நல்ல ஆக்டர் அப்படின்றீங்க போற போக்குல. அது கிடையாது கிடையாது கிடையாது. அடிக்கடி அந்த வார்த்தையை மட்டும் நீங்க வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க. நான் சொல்றேன். இல்ல ஜிப்சி ப்ரோ, அவனை தூரத்துல இருந்து பார்த்ததா அப்படி சொல்றாங்க, நம்ம தான் கிட்ட இருந்து பாத்துருக்கோம். அவனுக்கு தெரியுமா தெரியாது, நமக்கு தான் தெரியும். ஆமா, போற போக்குல அவங்க அந்த இருங்க. நான் அந்த பாயிண்ட் எப்ப சீக்கிரம் வாங்கினேன்னா, அசோக் சார் கேட்ட பாயிண்ட், நடிகர்னு ஒத்துக்கிட்டீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நடிகர்னா எந்த விஷயத்துல நடிகை, அதை யோசிக்கணும்ல. அண்ணன் வந்து பாத்ரூம்ல சோப் போட்டார்ல, அந்த நடிப்பு பாத்தீங்களா? ஏங்க கிரியா, நீ வேற மாமியாருக்கு காமெடின்ற பேர்ல ரெட் டிராகனை வாய் கீச்சு போடுறோம் பாரு பாத்துக்கிட்ட. இல்ல, எடப்பாடி கேட்ட கேள்விக்கு கரெக்ட் தான். அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். அவர் நடிகர், நல்ல நடிகர், உண்மைதான். அங்க உண்மைதாங்க. அதனாலதான் கரூர்ல வந்து நடிகராகவே இருந்தாரு. அவரு மக்கள் தலைவராக இருந்தா உள்ள வந்து இறங்கி வேலை பார்த்திருப்பாருல. புரியலையா உங்களுக்கு? அவர் சொன்னது கரெக்ட் தான். நல்ல நடிகன், நடிக்க தெரிஞ்ச நடிகன். எப்பன்னா ரியல் லைஃப்லயும் நடிக்க தெரிஞ்ச நடிகன். நடிகர். எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிப்படாம இருக்கு. என்னன்னா, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது வேற மேட்ரு. அதிமுக கூட்டணி ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நீ எதுக்காக இந்த சீனை போட்டு நீ மேடை போட்டு நீங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் மேடை போட்டு பேசிட்டு கிடக்குறாங்கன்னு எனக்கு புரியல. இப்ப ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப விஜய் சுற்றுப்பயணம் வரமாட்டாரு, தேர்தல் நேரத்துலதான் வருவாரு. இன்னும் 1 லட்சம் பதவி போடல, பொறுப்பு போடல. இந்த லட்சணத்துல நீ எந்த லட்சணத்துல நீ வந்து விருப்ப மனு கொடுத்து நீ வந்து எப்படி நீங்க வந்து சீட்டு கொடுப்பீங்க? ஒண்ணு இருக்கு. 2வது கேள்வி வந்து, உங்க கையில தான் சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாருங்க இவரு, அந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டாரு, உங்க கையில தான் 40% இருக்குன்னு சொல்றீல்ல,
50% இருக்குன்னு சொல்றீங்களா? பொன்ராஜ் கேட்டாரு. அப்புறம் என்ன மயிருக்கு நீ காங்கிரஸுக்கு நீ கூட்டணி இழுத்துட்டு இருக்கிற, கேட்டுட்டு இருக்கிற, பிச்சை எடுத்துட்டு இருக்கிற காங்கிரஸ் கிட்ட? வாஸ்தவமான கேள்வி தானேங்க. உன் கையில உண்மையில 40% இருக்கு அப்படின்னா, டிவிக்கு கையில 40% 50% இருக்கு அப்படின்னா, நீ எதுக்காக காங்கிரஸ் கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற? எதுக்காக காங்கிரஸுக்கு நீ 75 சீட்டு நீ கொடுக்குறேன்னு சொல்லி எதுக்கு நீ வந்து பேச்சு பேரம் பேசுற? ஹலோ ஹலோ இல்ல இல்ல தலைவா, நீங்க கேக்குறது நியாயம் தான், கரெக்ட் கேக்குறீங்க. இல்லங்க, இது என்னன்னா, எவனாவது ஃபர்ஸ்ட் இதுல கட்சி ஆரம்பிச்சப்ப இல்லங்க ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு இருங்க இதுல இருந்தே தெரிய வேணாமா? கூட்டணிக்கு இதுல வளவடிச்சவன் இருந்தே எவன்? தெரியுது அங்க வந்து இல்ல ஒண்ணுமே அங்க ஒண்ணுமே எல்லாமே ஒடுக்கு விழுந்துதான் கிடக்குன்றது இதுல பச்சையாவே தெரியுது. உன் கையில 40% இருக்கு அப்படின்னா, சாலிடா சொல்றேன், உனக்கு கூட்டணியே தேவையில்லை, நீ தனிச்சா நிக்கலாம். இப்ப அவனுக்கு என்ன பயம்னா, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, எதிர்கட்சியாவது நம்ம எப்படியாவது பூந்து எப்படியா உள்ள வந்துடலாமா அப்படின்னு ட்ரை பண்றதுக்கு தான் அவனுக்கு ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று போட்டானுங்க. என்ன அட்டெம்ப்ட்னா, சும்மா பல்லு பிடிச்சி பார்த்தானுங்க ஏடிஎம்கேவை. செவ்வளை கட்டி சாணி முக்கிய அடிக்கிற அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடனே உடனே பேக் அடிச்சிட்டான். நீ ஏடிஎம் எல்லாம் திட்டாத, நீ டிஎம்கே திட்டு அப்படின்னு உன்னை ஆதவ வச்சுன்னா பதறி போய் உட்காந்து இன்னைக்கு நேத்து வந்து சொல்றான். இன்னைக்கு ஆமா நேத்து வந்து சொல்றான். இது எதுக்குன்னு புரியுதுங்களா? எதிர்கட்சியா எப்படியாவது எதிர்கட்சி அந்தஸ்தையா பிடிக்கணும். டேய், எதிர்கட்சி அந்தஸ்து எப்படி பிடிக்கணும்? அதுவே கூட்டணி வச்சுதான் பிடிக்க முடியும். அதுவே கூட்டணி வேணும். சும்மா தனியா நின்று சினிமால வர மாதிரி தனியா நின்று, இதுன்னா மம்முட்டி படமா? ரோஜா மம்முட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று பணம் மட்டும் இருந்ததுன்னா போதும், மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு நடிச்சு என்ன முதல் படம் பார்த்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு ஃப்ரெஷ்ஷா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 இவன் முதல் படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இவன் ஏதோ ஒரு 10 தடவை முதல் படத்தை பார்த்துருக்கான் போல இருக்கு. கீழே நோண்டிட்டு வந்து என்ன மாதிரியே ஊனம், தமிழ்நாடு ஊனமா இருக்கு தலைவா, எந்திரிச்சு நடக்க வை தலைவன். டேய், அந்த சீன் வேற யாருக்கும் எழுதப்பட்டது, திச்சிருவேன். இல்லைங்க, இல்ல தலைவா இருங்க. அந்த படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தாரு, கதை உங்களோட தானே சொன்னாரு, ஏன் நடிக்கல? அந்த கதை அதுக்கு முதல்ல கபிலன், நம்ம நடிப்பை பத்தி பேசும்போது தமிழ்நாடு சிறந்த நடிகர்கள் விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2016 விஜய் சேதுபதி புரியாத புதிர், 2017 தீரன் கார்த்தி, 2018 வட சென்னை தனுஷ், 2019 ஒத்த செருப்பு பார்த்திபன், 2020 சூரியரை போற்று சூர்யா, 2021 சார்பட்டா பரம்பரை ஆர்யா, 2022 டானாக்காரன், அவன் பேர் என்ன, தம்பி பேரு டானாக்காரன், விக்ரம் பிரபு. இது 2022 வரைக்கும் தான் இப்ப வந்திருக்க லிஸ்ட், சன் டிவில போட்டுருந்தானுங்க. இங்க உச்சத்தை காணோம். இது திமுகவை நாங்க கண்டிக்கணுமோ கண்டிக்க கூடாது சொல்லுங்க? இப்போ இதுக்கே நம்ம ஸ்பேஸ் போட்டாகணும். ப்ரோ, இது எதிர்கட்சியின் சதி, சாரி ஆளுங்கட்சியின் சதி. ஆளுங்கட்சி சதி பண்ணுதா என்ன? எங்க அண்ணன் என்ன அவ்வளவு இதுவா போயிட்டாரா, இலக்காவா போயிட்டாரா கபிலன்? பாருங்க, நடிப்பு பத்தி பேசும்போதே இப்பதான் கண்ணில் பட்டுச்சு, அதனால உடனே குறுக்கலாம் சொல்லிட்டேன். ஏன் சந்தோஷப்படுங்க, தேசிய வருத்தமா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்குங்க. தேசிய விருது, அடுத்து நோபல் விருதுக்கு போவானுங்க இவனுங்க, நீங்க வேற என்னங்க போங்க. மன வருத்தமா போச்சு. இந்த ஸ்பேஸ்ல தான் இந்த பேட் நியூஸ்லாம் வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தானே தடியன் கிட்ட பேசணும், நீங்க அந்த தடியன் லிசன்ல இருப்பான், அவனை வர வைங்க. டேய், கீழே அந்த மேல வாடா. எப்பா மேல வந்தா யாராவது பனியன் வாங்குறீங்களா? 2 பனியன் வாங்கிக்கோங்க. நியாயம் வேணுமா வேணாமா? ட்வீட் போட்டது ஜிப்சி, அந்த கேப்ஷனை சொல்லி போட்டது ஜிப்சி, ஒன்னா என்கிட்டயே வரானுங்க. ஏன்டா நான் போட்ட அந்த மனுஷன் போட்டு அடிக்கிறீங்க? என்ன அடிக்க மாட்டாங்க கபிலன், நாங்க தலை ஃபேன்ஸ். நான் டியூட் போட்டாலே கபிலன் தான் காரணம். ஆமா, நாங்க யார் போட்டாலும் கூட தான் அடிப்பாங்க. நாங்கெல்லாம் அஜித் ஃபேன்ஸ், எங்க மேல கை வைக்க மாட்டாங்க. எப்படி என்ன பண்றது? இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ஆமா, பேசலாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டும் பார்த்தாச்சு. டிவிடியை விட மோசமா இருக்கிறாங்க. இப்படி நான் பழப்பத்தையும் போட்டு தான் திங்க வேண்டியது இருக்குல்ல. இல்ல கபிலன் ப்ரோ, உங்களை பத்தி ஏதோ ஸ்பேஸ்ல ஒரு குரூப் கதர்னதா கேள்விப்பட்டேன் நேத்து. அது யாருங்க? ஏங்க அததாங்க இப்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. ஏங்க முன்னாடி நீங்க இப்பதான் வந்தீங்களா? அவனத்தான் மேல வாடா வந்து பேசுறேன். இவருக்கு இதான் வேலை, இவருக்கு இதான் வேலை. பேஸ் போடுவாரு,
பேஸ் போடாம இருப்பாரு. ஏன் டாக்டர் பாஸ் பாயிண்ட் எங்க வந்து தெரியுமா? ஏன் டாக்டர் பாஸ் ரெட் டிராகனை விட மோசமா இருக்கு இருங்க நான் இப்ப வரவழைக்கிறேன். தூக்க வேண்டியது ரெட் யாராவது டிராகன் ஒரு இல்ல பனியன் வாங்குறீங்களா? நீங்க ஆளாளுக்கு ஐடியா மாத்தி மாத்தி வரும்போதே டவுட் வந்துச்சு. ஐடியா மட்டும் மாத்திர இவனுக்கு மூலையே ஒரே தான் இருக்காங்க எல்லாருமே. இல்ல புரியல, ரெட் டிராகனை விட மோசமா இருக்கீங்க. அவன் தான் நான் சிங்க்ல பேசிட்டு இருப்பான். இல்லங்க நான் இப்பதாங்க வந்தேன் வெளியே போயிட்டு. ஏங்க உங்களுக்கு அப்புறம் தாங்க சிப்ஸே வந்தாரு, உங்களுக்கு தான் மைக் கொடுத்தாரு. நேத்து ஃபுல்லா பாஸ் பண்ண ஆப்சென்ட் இருந்து நான் வந்து ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோம்வொர்க் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அசைன்மெண்ட் தான் செக் ஆமா ஆமா உங்களுக்கு இம்போசிஷன் இருக்கு. மரியாதையா ஒரு டிஷர்ட் வாங்குறீங்களா இல்லையா சொல்லுங்க. இப்போ பனிஷ்மெண்ட் வேற கிடையாது, இதுதான் பனிஷ்மெண்ட். ஒரு டிஷர்ட் வாங்கிக்கோங்க சொல்லிட்டேன். ஒரு டிஷர்ட்டா? பனியன் வாங்குறீங்களா? பனியன் சாரி டிஷர்ட் சொல்லிட்டேன். பனியன் வாங்குறீங்களா? பனியன் தான் அது. ரைட்டு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க ஜிப்சி, சாரி ஜிப்சி ஒருத்தர் சொன்னாரு, ஏங்க மட்டமான குவாலிட்டிங்க டிஷர்ட்டு, மட்டமா இருக்குங்கன்னாங்க. சரி விடுங்க, காத்தோட உதவுங்க. டேய் ஒருத்தர் வாங்குறாடா உன் பனியனை, வாடா மேல வாடா, மேல வந்து ஒருத்தர் வாங்கி போயிரு வா. ஆமா ஜிப்ஸ்